इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ननु न व्यापकमिदं लक्षणं स्वप्नशोकादौ असंभवात्. லட்சணம்னு சொன்னோம்னா அதை நம்ம என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னா லட்சியத்துல எல்லா இடத்துலயும் இருக்கும்படியா இருக்கும். மாட்டுக்கு ஒரு லட்சணம் சொன்னோம்னா எல்லா மாட்டுக்கும் பொருந்துற மாதிரி அந்த லட்சணம் இருக்கும். ஒரு சில மாடுக்கு வரும் அப்படின்னு சொன்னா அது மாட்டுக்கு லட்சணமா சொல்லக்கூடாது. இப்ப நீங்க அத்தியாசத்துக்கு லட்சணம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அத்தியாசம்னா என்ன அப்படின்னு அப்போ இந்த லட்சணம் எல்லா அத்தியாசத்துக்கும் வரக்கூடியதாக ஒரு லட்சணம் சொல்லணும். நான் இப்ப சொன்ன லட்சணம் அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அத்தியாசம்னு சொன்னா சொப்னத்துல பார்க்கிறோமே அதுவும் அத்தியாசம் தான். நான் மனுஷன்னு சொன்னா இது ஒரு அத்தியாசம். இது ரஜதம்னு சுத்தியை பார்த்து தெரிஞ்சுட்டோம்னா அது ஒரு அத்தியாசம். சொப்னத்துல பார்க்கறதுலாம் அத்தியாசம் தான். இது எல்லாமே அத்தியாசம் தானே. அப்ப இந்த எல்லா அத்தியாசத்துக்கும் பொதுவா வர மாதிரி இந்த லட்சணம் எழுதி இருக்கணும். சொன்ன லட்சணம் அந்த மாதிரி இருக்கணும். ஆனா அந்த மாதிரி இல்லைங்கிற ஸ்மிருதிரூப பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசா அப்படின்னு நீங்க சொன்னேன். பரத்திர பூர்வதிருஷ்டாவபாசா அப்படிங்கிறதுல இருந்து வேறொன்னாக தெரிகிறது. அது உண்மையில வேறு, அது இன்னொன்னாக தெரிகிறது அப்படிங்கிறது தான் அவகாசம். அது அத்தியாசம்னு ஒண்ணு. இது அத்தியாசத்தினுடைய ஸ்வரூப லட்சணம் கிடைச்சது. இதுல கூட தடஸ்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம் உண்டு. பிரம்மத்துக்கு மாத்திரம் இல்லை. பிரம்மத்துக்கு தடஸ்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம் சொல்றாலும் இல்லையா, இந்த அத்தியாசத்துக்கும் பரத்திர பராவபாசகாங்கிறது ஸ்வரூப லட்சணம். அதனுடைய ஸ்வரூபத்தை சொல்லக்கூடியது. இன்னொரு பதார்த்தமா தெரிகிறது அப்படின்னு. தடஸ்த லட்சணம் என்னன்னா 3 காரணங்கள்னால எது உண்டாகிறதோ அப்பேற்பட்டு உண்டாகக்கூடிய ஞானம். ஜெகத்காரணத்துவம் ஈஸ்வரனுக்கு சொல்ற மாதிரி இங்கே காரண திரிதய ஜன்யத்துவம் சொல்லுவான். 3 காரணங்கள் என்ன தெரியுமா? தோஷம் ஒண்ணு, சமஸ்காரம் ஒண்ணு, அதிஷ்டான சாமானிய ஞானம் ஒண்ணு. இதைத்தான் சொல்லுவான். இது ஸ்மிருதி ரூபகாங்கிற பதத்துல இருந்து கிடைச்சதுன்னு விவரணத்துல எல்லாம் சொல்லி இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, இப்ப ஸ்வரூப லட்சணம் சொல்றது, அந்த ஸ்வரூப லட்சணத்தை பத்தி நாம பேசுவோம். இதுல அவ்வியாப்தி தோஷம் வரும். இங்க அவ்வியாப்தி தோஷம் வருது. நீங்க இங்க தெரிஞ்சு விடலாம். அந்த சுத்தி உங்களுக்கு ரஜதமா தெரிஞ்சுது. அப்ப வேறொன்றுனா சுத்தி, அது வாஸ்தவத்துல சுத்தி, ஆனா சுத்தியா தெரியாமல் ரஜதமாக தெரியுது. சொப்பனத்துல நீங்க ஒரு கஜத்தை பார்க்குது. அப்போ அது அத்தியாசம்னு சொல்லணுமானால் அது வேற ஏதோ ஒன்னா இருந்துட்டு கஜமா தெரிஞ்சுதோ? எது கஜமா தெரிஞ்சது சொல்லுங்க. சொப்பனத்துல நீங்க ஒரு கஜத்தை பார்த்து போயிட்டு உடனே போயிடுதோம், காணாம போச்சு. இப்ப நீங்க சொல்லணும், சொப்பனத்துல உங்களுக்கு கஜம் தெரிஞ்சது, அது உண்மையில என்ன? அது என்ன மாடாது? மாடு கஜமா தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியாது. அவ பரத்திர பராவபாசான்னு அது எப்படி சொல்றது? அந்த சொப்பனத்தை அவபாசம் தப்புங்கிறது சந்தேகம் இல்லை. அது சாந்தி அத்தியாசம் தான்ங்கிறதுல எனக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது இல்லை. ஆனா நீங்க சொன்ன லட்சணம் அங்க வரமாட்டேங்குது. பரத்திர பராவபாசா அப்படின்னு இல்லையா? அதனால நான் அவ்வியாப்தி சொப்னசோகான்னு எடுத்தா சொன்னார்னா, சொப்னசோகம்னு இல்லை, சொப்னபவம் தான் எனக்கு அங்க அர்த்தம். சொப்னத்துல சும்மா சொல்லி வச்சார். சொப்னத்துல ஒரு சோகத்தை கொடுக்க ஏதோ ஒரு யானை விரட்டுற மாதிரி இருந்தது. இவனுக்கு பொய்க்கு வந்துருக்காரு. பொய்க்கு வந்து கொடுத்தோம்னா இப்ப விரட்டுற மாதிரி இருந்ததோ இல்லையா, அது வேற ஒன்னா தெரியுதுன்னு சொல்றதுக்கு அதிஷ்டான என்ன, ஆரோக்கியம் என்ன, பரத்திர பரஸ்ய அவபாதான் அங்க லட்சணத்தை நம்ம மனுவை பார்க்கலாம். பண்ண முடியாது. நகி ஸ்வப்னசோகாது ஏனகி சம்பிரயோகா அஸ்தி ஏன பரத்திர பராவபாசா. இங்க பாருங்க, சொப்ன நீங்க சொல்ற இந்த தடஸ்த லட்சணம் கூட அங்க வரல. வேற சுத்திங்கிற ஒரு இன்னொரு பதார்த்தத்தோடு நமக்கு இந்திரிய சம்பந்தம் இருக்கும் போது சமஸ்காரத்தினாலே தோஷத்தினாலே அங்க ரஜதம் தெரியுது அப்படின்னு சொன்னா தடஸ்த லட்சணத்துக்கு சமன்வயம்.
சொப்பனத்துல யானை தெரிஞ்சது, அது எப்படி தெரியுது? எந்த இந்திரியா அங்க வேலை பண்ணிருக்கு? என்ன இந்திரிய சம்பிரயோகமா தோஷா சமஸ்காரத்தினால எதுல தெரியுது? சொல்ல முடியும். அதனால நகி ஸ்வப்னசோகாது கேனச்சித் சம்பிரயோகா அஸ்தி ஏன பரஸ்பர பராவபாசः ஸ்யாத். அதையேவ வாசனாதிரிக்த காரணாபாவாத் ஸ்மிருதிரேவ ந ஸ்மிருதி ரூபதா. இன்னொன்னு வேற, இந்த ஸ்மிருதி ரூபகா பரஸ்பர அவகாசகான்னு சொல்றது. ஆனா சொப்னத்துல பாக்குறது இருக்கு, இது ஸ்மிருதி ரூபகா இல்ல ஸ்மிருதின்னு சொல்லணும். இங்க ஏன் ஸ்மிருதி ரூபகான்னு சொன்னேன்னு சொன்னா, ஸ்மிருதிய போல இருக்கு ஆனா ஸ்மிருதி இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக. ஏன் ஸ்மிருதியே இல்லை ஸ்மிருதி போல இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஸ்மிருதியில உங்களுக்கு சம்ஸ்காரம் மாத்திரம் இருந்தா போறோம். இதுக்கு சமஸ்காரமும் தோஷமும் ரெண்டும் சேர்ந்து சம்பிரயோகமும் எல்லாமே சேர வேண்டியிருக்கு. அதனால இது சம்ஸ்காரஜன்யங்கிற ஒரு அம்சத்தை வச்சிருந்து ஸ்மிருதி ரூபமாகறதே, ஸ்மிருதி சதுசமாகறதே தவிர ஸ்மிருதி ஆகலை. இப்ப சொப்னசோகம்னு நான் சொன்ன இடத்துல அங்க சம்ஸ்காரத்தை தவிர்த்து வேற ஒரு காரணமும் இல்லை. சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி, ஸ்மிருதிக்கு லட்சணம் பிடித்த என்னாச்சு, அந்த அத்தியாசம் வெறும் ஸ்மிருதி ரூபமாக. இந்த ஸ்மிருதி ரூபகான்னு சொல்றதுல சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் ஸ்மிருதி அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனாலே சம்ஸ்காரத்தை தவிர்த்து வேற ஒரு காரணம் இருந்தால் அப்போ அது ஸ்மிருதி மாதிரியே தவிர ஸ்மிருதி இல்லை அப்படின்னு அபிப்பிராயத்துல தான் நீங்க சொல்றேன். அப்படியானால் சொப்பனத்துல வேற ஒரு காரணமும் இல்லை, வாசனாங்கிற அந்த சமஸ்காரம் சொல்றவங்க அது ஒண்ணுதான் இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அது ஸ்மிருதினே சொல்லிடலாமே தவிர ஸ்மிருதி ரூபகான்னு சொல்ல முடியாது. ஆனா அத்தியாசத்துக்கு லட்சணம் ஸ்மிருதி ரூபகா பரஸ்பர பூர்வ திருஷ்டாவபாவம் சொல்லி வைக்கிறது. ஆக இந்த லட்சணம் அங்க ஒட்டி வராது. அதையேவ வாசனாதிரிக்த காரணாபாவாத் ஸ்மிருதிரேவ ந ஸ்மிருதி ரூபதா அப்படின்னு நனோல இருந்து ஆரம்பித்து ஒரு பிரச்சனை ஆட்சேபம் வந்தது. அதுக்கு பதில் சொல்றார் அத்ரோச்சதே. நான் பதில் சொல்றேன். மரணத்துல பார்த்தோமே அது இல்ல, சொப்பனத்துல பார்த்தோமே கஜத்தை, அந்த கஜத்தான ஸ்மிருதின்னு சொல்ல முடியாது. முதல்ல பிரதிகமனித்தேன். நகாவத் ஸ்மிருதித்துவம் அஸ்தி. இடமா சொல்றேன், சொப்பனத்துல அந்த பிரத்யட்சமாத்தான் அந்த யானையை பார்த்தேனே தவிர யானையை நினைச்சிருந்தேங்கிறது கிடையாது. மரணம்னா நினைச்சிருந்தேன்னு வரும், பிரத்யட்சமாகாத இருக்கும். ஆனா சொப்பன காலத்துல அது நேரம் உங்களுக்கு கண்ணுக்கு எழுத்தாப்புல விரட்டுறது. அப்ப என்ன இது பிரத்யட்சம் தானே, இது ஸ்மிருதியில் எப்படி சொல்ல முடியும்? அதான் நகாவத் ஸ்மிருதித்துவம் அஸ்தி அபரோக்ஷ அர்த்தாவபாசனா. பரோட்சம், பரோட்சம் இல்லை, ஸ்மிருதினா பரோட்சம். எப்போ நடந்தது அப்படின்னு தெரியும், இப்போன்னு தெரியாது. ஆனா சொப்பனத்துல அப்ப எழுத்தா போல அப்பவே அங்கேயே அந்த இருக்கிறதாக தெரிகிறதே அபரோக்ஷமாக. அது எப்படி ஸ்மிருதின்னு சொல்ல முடியும்? அப்ப அவன் சொன்னா ஸ்மிருதி இல்லைங்க. நான் சொல்றேன் அது ஸ்மிருதி ரூபமாக இல்லைங்க. ஏன்னா சமஸ்காரத்தை தவிர்த்து வேற ஒரு காரணம் அங்க தெரியலையே. அப்ப எப்படி ஸ்மிருதி ரூபம் நீ சொல்லுவே? ரூபத்துவமப்பி நாஸ்தி. பூர்வ பிரமாண சமஸ்காரம் மாத்திர ஜன்யத்வம். அந்த சம்ஸ்காரம் ஒன்னாலதான் அந்த சொப்பனத்துல அப்படிலாம் தெரிஞ்சுக்கே தவிர வேற இன்னொரு காரணம் இல்லையே. நீ எப்படி ஸ்மிருதி ரூபம், நீ ஸ்மிருதி இல்லைன்னு சொன்னா அது ஸ்மிருதி ரூபம்னு சொல்லக்கூடாது. எப்படியா இருந்தாலும் உன்னோட அத்தியாச லட்சணம் தப்பு. ஸ்மிருதி ரூபகானே அதை சொல்லிட்டேன். இந்த ஸ்மிருதி ரூபமும் சொல்ல முடியாது, ஸ்மிருதியும் சொல்ல முடியாது. என்ன பண்ணுவேன்? அத்ரோச்சியதே உக்தமேதது பூர்வ பிரமாண விஷயாவபாசித்வமாத்திரம் ஸ்மிருதே ஸ்வரூபம் இது. நான் தப்பிக்கிறேன் சித்தாந்தி. எப்படின்னு கேட்டா, ஸ்மிருதியுடைய ரூபங்கிறது என்ன தெரியுமா? ஏற்கனவே இவன் எந்த விஷயத்தை பார்த்திருக்கானோ அந்த விஷயத்திலேயே அவனுக்கு சம்ஸ்காரம் ஏற்பட்டு அந்த விஷயத்திலேயே மறுபடியும் தியானம் வரும். இதுதான் ஸ்மிருதி. இப்ப இங்க இருக்கிறது இருக்கு, இது ஸ்மிருதி இல்லை. ஏன்னு கேட்டா, இவன் எந்த யானையை இப்ப பார்க்கிறானோ இந்த யானையை அவன் பார்த்திருக்கானே சொல்ல முடியாது. மரணத்துல அப்படிதான் வரும். ஏற்கனவே பார்த்த யானையை தவிர இன்னொரு யானையை அவனால் நினைச்சு பார்க்க முடியாது, ஸ்மரிக்க முடியாது. பார்த்த யானையை தான் ஸ்மரிக்க முடியும். இங்க அப்படி இல்லை, புதுசா யானை வரும் இது சொப்பனத்துக்கு. அதனாலே பூர்வ பிரமாண விஷய அவபாசித்துவ மாத்திரம் ஸ்மிருதேஸ்வரம். ஸ்மிருதி இவ்வளவுதான் பண்ணணும். ஏற்கனவே பார்த்தோமா அது ஞாபகத்துக்கு வரும். இதுதான் ஸ்மிருதின்னு. இங்க எப்படி இருக்கு? கதிக நித்ராதி தோஷோபக்ருதம் மனஹா. இங்க என்னவா
மரண சம்ஸ்காரத்தை தவிர வேறு காரணம் இல்லைன்னு சொன்னாலே வேற காரணம் இருக்கு. நித்ராங்கிறதே தோஷம். அந்த மனசு இருக்கு அங்கே, அந்த மனசுல இப்ப என்ன ஆயிருக்குன்னா மற்ற கரணங்கள்லாம் மற்ற இந்திரியங்கள்லாம் வேலையை நிறுத்திருக்கு. நித்ரான்னு ஒரு விருத்தி ஒரு தோஷம் மனசுல ஏற்பட்டிருக்கு. இது சுசுப்தி இல்லை. நித்ரான்னு நித்ரா ஆதி. சில சமயம் இந்த சம்ஸ்காரம் கூட தோஷமாக இருந்துட்டு வேலைக்கு, சம்ஸ்காரமே தோஷமா இருந்துட்டு வேலைக்கு. எது தோஷமாகும்னு ஒண்ணு குறிப்பிட்டு இதுதான் தோஷம்னு கணக்கு பண்ணி சொல்லவே இல்லை. எது குணமோ அந்த குணமே இன்னொரு விஷயத்துல தோஷமா இருக்கு. எது தோஷமோ அதுவே இன்னொரு காரியத்துக்கு அதுவே குணமாகும். ஆக குணம் தோஷங்கள்லாம் இது குணம் இது தோஷம்னு தீர்மானம் பண்ண முடியாது, காரியத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். ஆக இங்க தோஷமா இருக்கிறது நித்ரா. நித்ரா ஆதி எது சௌகரியப்படுறதோ வாசனை யோசனை அதெல்லாமும் எடுத்துக்கலாம். இத்தியாதி தோஷோபக்லுகம் மனஹா அதிருஷ்டாதி சமுத்போதித சம்ஸ்கார விசேஷ சககாரி அனுரூபம் நிச்சார்த்த விஷயம் ஞானம் உட்பாதையதி. ஏன்னா சொப்பனத்துல எப்படி வருதுன்னா, எனக்கு ஏற்கனவே நித்ரான ஒரு தோஷம் இருக்கு, அவனுடைய அதிர்ஷ்ட விசேஷம் என்னன்னா ஜாகிரத் போகப்பிரத கர்மாங்கிறது வேற. நூற்றில் இருக்கும்போது பலத்தால கொடுக்கக்கூடிய அனுபவிக்க வேண்டிய பலத்தை அதுக்கு சில கர்மாக்கள் காரணமா வச்சுருக்கோம். அது சொப்ன காலத்துல அது வேலை செய்யாது. சொப்ன காலத்துல பலத்தை கொடுக்கறதுக்காக தனி கர்மாக்கள் இருக்கு, அதுக்கு ரெண்டாவது கர்மாக்கள் கொஞ்சம் பாவங்கள் உண்டு, அது சொப்ன காலத்துல வேலை செய்யும். அப்ப என்ன ஆச்சு, அதைத்தான் நான் அதிர்ஷ்டம்னு சொல்றேன். அந்த பலத்தை கொடுக்கறதுக்கு எந்த கர்மா வேலை செய்யறதோ அந்த கர்மாவுக்கு இப்போ அதிர்ஷ்டம்னு பேரு. செஞ்சுட்டு இருக்கும்போது கர்மானு பேரு, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அதிர்ஷ்டம்னு பேரு ஒண்ணு. அதுல இருந்து எது வருதோ அதுதான் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் இப்ப என்ன பண்றது, சமுத்போதித சம்ஸ்காரத்தை உத்போதம் பண்றதான். இவனுக்கு எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு அதிர்ஷ்டம் இருக்கோ கர்மா இருக்கோ அதுக்கு தகுந்தா போல ஏற்கனவே இருக்க சம்ஸ்காரத்துல இருந்து நிறைய சம்ஸ்காரம் இருக்கு. அதுல எந்த சம்ஸ்காரம் வேணுமோ அந்த சம்ஸ்காரத்தை கலப்பி விட்டுட்டு அதை சககாரியாக வச்சுட்டு இப்ப 3 கிடைச்சிட்டு பாருங்க. அதிர்ஷ்டம் கர்மா, அதிர்ஷ்டம்னா கர்மா, சம்ஸ்காரம் ஒண்ணு, யோகம் ஒண்ணு. இந்த 3ஐயும் வச்சுட்டு இந்த மனசானது அந்த இடத்துல விசாரியானத்தை உண்டு கொண்டிருக்கு. விசார்த்த விஷயம் தியானம் உற்சாகம். அஜானம் இருக்கவே இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. சதவச்சின்ன அபரோக்ஷ சைதன்ய அவித்யாசக்தி ஆலம்பனத்தையா விவர்த்ததேனா இந்த பரிணமத்தைன்னு அர்த்தம். இதில் மாற்றி விவகாரம் பண்றது உண்டு. ரொம்ப மேல அப்புறமா வரவாறுலாம் விவர்த்தகா பரிணாமகா அப்படிங்கிற சப்தத்துக்கு பிரிச்சு அர்த்தம் சொல்லுவான். அதாவது பாரிபாஷிகமாக விவர்த்தகானா மாறாமலே மாறினதாக எது தோன்றுகிறதோ அந்த காரணம் சிருஷ்டி அப்படியேதான் இருக்கு, ஆனா ரஜதமாக தெரிஞ்சிருக்கு, அதுக்கு காரணமா இருக்குன்னு சொன்னாங்க. இது விவர்த்தம்னு சொல்லிட்டு நிஜமாவே மாறி கொடுக்குன்னு சொன்னா அதுக்கு பரிணாமம்னு. சமான சத்தாக காரியாபத்தி இது பரிணாமமா, விஷம சத்தாக காரியாபத்தின்னு சொன்னா விவர்த்தம்னு அதை இது பண்ணுவான். ஆனால் பிராச்சீன புத்தகங்கள்ல இந்த பரிணாமத்தை விவர்த்ததைங்கிறத மாத்தி பிரயோகம் பண்ணிருக்கு. பரிணாமங்கிற அர்த்தத்துல விவர்த்ததை, விவர்த்ததைங்கிற அர்த்தத்துல பரிணாமத்தை எல்லாம் பண்ணியிருக்காங்க. சூத்திரக்காரர் ஆத்மாவுடைய பரிணாமம் ஜெகத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆத்ம கிருதே பரிணாமா, ஜெகத்து கூட ஆத்மாவாக பரிணமிச்சிருக்கு. நாம சொல்லுவோம் ஆத்மா அபரிணாமி, பரிணாமமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அந்த பரிணாமம் விவர்த்தம் சூத்திரம் அப்படி இருக்கு. பிரதானம் விவர்த்ததே அப்படின்னு அந்த பரிணாமவாதி சொல்லுவான். பிரதானம் ஜெகத்ரூபேண விவர்த்ததே அப்படின்னு. அதனால பிராச்சீன காலத்துல இந்த சப்தங்கள் மாற்றி பிரயோகம் பண்ணப்பட்டு 2 தடவையும் இருக்கு. இங்கேயும் அதே மாதிரிதான் விவர்த்ததே. இது ரொம்ப பிராச்சீன கிரந்தமானத்தால இந்த நவீன பாஷை அப்போ வந்திருக்கல. சத்திய சர்வச்சின்ன அபரோக்ஷ சைதன்ய அவித்யாசக்தி. இவன் எங்க பாக்குறான் தெரியுமோ, யானைய மனசுல பாக்குறான். மனோவச்சின்னமாக சைதன்யம், அந்த சைதன்யத்துல ஒரு அவித்யா சக்தி இருக்கு. அந்த அவித்யா சக்தி தான் யானையாக விவர்த்தது பரிணமிச்சு. வெளியில யானை பார்க்கல, அதனாலதான் சொப்பனத்தை பொய்னி சொல்றதுக்காக ஒரு அதிகரணம் வந்தது. அந்த அதிகரணத்தை ஏன் பொய்ன்னு சொல்றதுக்கு என்ன யுக்தி சொன்னார் தெரியுமோ, அந்த யானை இருக்கிறதுக்கு தேவையான இடம் இல்லை,
அந்த யானை உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான காரணம் இல்லை, அதை பார்க்கறதுக்கு வேண்டிய சாதனங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அதனால போய் ஈரோட்ட மாயா மாத்திரம் தூ கார்த்தேன அனபித்தியஸ்த ஸ்வரூபத்வா. கார்த்தேன அனபித்தியஸ்த அபிவிருத்தி இல்லை அப்படின்றது என்ன அர்த்தம்னா அதுக்கு தேவையான தேசமோ காலமோ அல்லது அதுக்கு வேண்டிய சாமான்கள் உண்டாக்குறதுக்கு வேண்டிய சாமான்களோ இல்லாமலே அது தெரியறதுனால அது நிஜம் ஆகாது, வெறும் மாயா மாற்றம் அப்படின்னு சூத்திரக்காரர். இப்ப இதுல என்ன தெரியுது, சொப்பனத்தை நாம மனசுக்குள்ள பார்க்கறோம், ஆனா தெரியறத மனசுக்குள்ள நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல மாட்டான், வெளியில பார்க்கிற மாதிரி தான். அதுதான் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யம், மனோவச்சன்னமான சைத்தன்யம், அந்த சைதன்யத்தில் இருக்கக்கூடிய அவித்யா சக்தி, அதனுடைய பரிணாமம் தான் அப்ப பார்க்கப்படுற ஜெகத். சரியா? அப்ப என்னாச்சு, அது உண்மையில அப்படின்னா ஆகலை, அந்த சைத்தன்ய சக்தி ஜெகமாக மாறவே இல்லை. ஆனா எப்படி இது தெரியுது, அன்னஷாவா தெரியுது. அப்ப பரத்திர பராத பாகமா இருக்கா இல்லையா, என்னுடைய எல்லா லட்சணமும் அங்க வந்துடும். இது வெறும் ஸ்மிருதி இல்லை, இது ஸ்மிருதி ரூபகான்னு தான் சொல்லணும். ஏன்னா வெறும் ஸ்மிருதினா வெறும் சம்ஸ்காரத்தால பார்த்தது ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். சொப்பனத்துல பார்க்கறது ஏற்கனவே பார்த்ததாக ஞாபகத்துக்கு வரல, ஏன்னா அது வெறும் சம்ஸ்காரத்தால வரல, அதுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டாதிகள் கர்மம் இருக்கு, ஒரு தோஷம் இருக்கு, இதெல்லாம் கூட சேர்ந்து அது வந்துருக்கு. அப்ப என்னாச்சு, அதுவும் ஸ்மிருதி ரூபகா பரத்திர பூர்வ திருஷ்டா உபாசகா தான். நான் சொன்ன லட்சணம் அங்கேயும் கரெக்டா பொருந்திருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா, அதைத்தான் சொல்லி சமாதானம் தரவச்சின்ன அபரோக்ஷ சைதன்யஸ்தா அவித்யா சக்தி ஆலம்பனதையா விவர்த்தது. இது முடிஞ்சது. இது முடிஞ்ச உடனே அவன் சொன்னா, நீ சொல்றத கேட்டா அங்க பார்க்கக்கூடிய வஸ்து எல்லாம் மனசு உள்ள பாக்குற மாதிரி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்படியே தான் நன்கு ஏவம் சதி அந்தரேவ ஸ்வப்னார்த்த பிரதிபாசத்தியா. அவன் என்ன நினைக்கிறான், சொப்பனத்துல பாக்குறவா எல்லாம் தன்னை காட்ட வெளியில தான் எல்லாத்தையும் பிரபஞ்சத்தை பாக்குறான். சொப்பனத்துக்குள்ள நீங்க மனசுல இருக்கக்கூடிய அவித்யா சக்தின்னு சொன்னா மனசுக்குள்ளதானே அந்த யானை வரும்ப்பா, வெளியில வரும் தெரிய முடியாது. நம்ம தெரியறதுக்குள்ள ஒரு யானை வந்ததுன்னா நம்மளால வெளியில பார்க்க முடியுமா, அந்த யானையை பார்க்க முடியாதானா அப்படின்னு அவன் கேட்கிறான். சொல்ற யானை உள்ளதான் பாக்குறது, வெளியில வரலையே. ஓவாம் புருதே இல்ல அந்தரிதி, நீ சொப்பனத்துல பார்த்த யானை வெளியில வந்தது யாரு சொன்னா, உள்ளதான் வந்தது. அவன் பார்த்த யானை உள்ளுக்குள்ளதான், வெளியில வந்திருந்தா எல்லாரும் பார்த்திருப்பாரு. உனக்கு உள்ள வந்ததுனாலதான் வேற யாருக்கும் தெரியல. அப்ப சொன்னா, எப்படி வெளியில வரலன்னு நீங்க சொல்றது, எனக்கு அங்க தெரியும் போதே வெளியில தெரிகிறது அந்த யானை, நான் பார்த்திருக்கேன், வேற யாரும் பார்க்கலைங்கிற விஷயம் வேற. ஆனா நான் பார்க்கும்போது வெளியில தான் அந்த யானை தெரியுது, நீங்க வெளியில வரலங்கிறது எப்படி. விச்சின்ன தேசா அனுபூயதே ஸ்வப்னேதி ஜாகரணே இவ. ஜாகரணத்துல நான் ஒரு யானையை பார்த்தேன்னா எனக்குள்ள நான் பார்க்க முடியாது, நான் இங்க இருக்கேன், அது அங்க நிற்கிறது. ஆக தனியா வெளியில தானே பாக்குறேன். அப்ப அப்படியே தானே சொப்பனத்திலையும் பார்த்தேன், நான் ஒரு ஓரமா நின்று இருக்கேன், யானை அங்க வருது, அப்படிதானே தெரிஞ்சது. அப்ப நான் சொப்பனத்துல யானையை உள்ள பார்த்தீங்கன்னா வெளியில பார்த்தேன்னா, வெளியில தானே பார்த்தேன், நீங்க உள்ள பார்த்தேன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன சொல்ற, விச்சின்ன தேசா அனுபூயதே ஸ்வப்னேதி ஜாகரணே இவ ந தத்து அந்தர் அனுபவாசிரியத்தை ஸ்வப்னார்த்தத்தை உபபத்தியதே. இது மாதிரியே அந்த நவங்கிறவர் பேசுறார். உள்ளேயே அந்த யானை தெரிஞ்சா அது வெளியில தெரிய முடியாது, என் மனசுக்குள்ள யானை வந்திருக்கு அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அவர் சொல்றார், அங்க உள்ள தேசம் தெரிஞ்சுது, அது மாத்திரம் வெளியில இருக்கு, அதுவும் உள்ளதா இருக்கு. அவ்வளவு பெரிய தேசத்தை சின்ன தேசம், நான் இருக்கிற தேசம் ஒண்ணு, அந்த யானை நிற்கிற இடம் ஒண்ணு, அப்படின்னு ரெண்டு தேசம் தெரியும். இது மாத்திரம் வெளியில இருக்காது, அதுவும் உள்ளுக்குள்ளதான் பாருக்கு. அது சொப்பனது உள்ள. ஆமா, அதுக்குதானே சாந்தோபியோகத்தை சொல்றது. இந்த விஷயத்தே இது அன்பேஷ்டம்னு சிஷாலாம் கேட்பான். ரொம்ப சின்னதா போயிருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு, நான் தேடி கொண்டு போயிருக்கு அப்படின்னு நினைச்சாரு. சந்திரியா ஆச்சாரியா புரியா யாவான்வாயம் ஆகாசா தாவானேசா அந்தரகிருதய ஆகாசா. அது மாத்திரம் இல்ல, இந்த ஆகாசத்துல உள்ள இருக்க முடியாத, அடங்க முடியாத வஸ்துவெல்லாம் இதுல சேர்ந்து இருக்கணும். ஆகாசத்துக்கு இருக்கு. உபே அஸ்மின் யாவாபதி அந்தரேவ சமாதிதே சுகா வக்னிச்ச வாயுச்ச சூர்யாச்சந்திரமசாவிதோ அப்படின்னா சொல்லி எட்டாச்ச இஹ அஸ்தி எச்சன்னா சர்வம் ததஸ்துன்னு சமாதி
அப்படின்னா எவ்வளவு பெருசு இது இல்லையா? ஆக நம்ம அந்தஸ்கரணத்தை வச்சு ரொம்ப செஞ்சா நினைச்சிக்கலாம். ஆனா வாசனையால அது பிரமாதமா பெருசா தெரியும். நல்ல விசந்த தேசம் இருக்கேன்னா அது கூட பொய்தான்னுட்டான். நல்ல தேசோபி தாதிசேவா புதா தற்சம்பந்தா சித்தேடா அவபாசது. இந்த தேசம் வேறா தெரிகிறது, அது வெளியில தெரிகிறது. அது எப்படி வெளியில தெரிகிறது? அதுவும் மனதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப சொன்னா அயமபி தருது அபரூ தோஷம். சித்தாந்தி மேல இன்னொரு தோஷம் வந்தது. முதல்ல யானை வழியில தெரிகிறதுன்னு சொன்னேன். யானை வழியில தெரிகிறதுங்கிறது நீங்க உள்ள தெரிகிறதுன்னு சொன்னா அது பண்ண முடியல, சரி பண்ண முடியல. தேசம் வேற உள்ளேயே தெரிகிறதுன்னு சொன்னேன், அது கூட வெளியில தான் தெரிகிறதுங்கிற. இப்ப என்ன இது இன்னொரு தோஷமா தான். யானை வெளியில தெரியுதுங்கிறதுக்கு நீங்க ஒன்றும் பதில் சொல்லல. தேசம் அந்த தேசம் கூட உள்ள இருக்குன்னு சொன்னா அது கூட வெளியில தான் தெரியுதுன்னு சொன்னா அது அயமத்தி எவரோ தோஷம். நீ உங்ககிட்ட 2 தோஷம் கொடுத்துட்டேன், நீ சமாதானிக்கிறோம். பதில் சொல்றார் மனுஷ தோஷா. இல்லையே, இந்த தோஷங்கள் என்கிட்ட வராதே. ஏன்னா ஜாகரணேபி பிரமாணஜானா அந்தரபரோக்ஷானுபவா ந விஷயஸ்தா அபரோக்ஷாம் வித்தியதே ஏகரூப பிரகாஷாத். இது பிரதிகிருபம் வியவஸ்தைக்குள்ள நுழைஞ்சுட்டான். இவர் என்ன பண்றார், நீங்க ஜாகரணத்துல யானையை எங்க பாக்குறது? யானையுடைய அபரோக்ஷ ஜானம் எங்க வருது? பிரமாணத்தினால நீங்க யானையை பாக்குறது. நான் என்ன சொல்ல வரேன்னு பாருங்க, யானை அங்க நிக்கிறது உண்மை. நான் கண்ணால அந்த யானையை பார்க்கிறேன். கண்ணால பார்க்கிறேன்னா கண் அந்த யானையை பார்ப்பதற்கு சாதனமாகிறது. அது எப்படி அதுக்கு சாதனமாக்குன்னு சொன்னா, என் கண்ணுக்கும் இந்திரியத்துக்கும் அந்த யானைக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டது, சஞ்சோக சம்பந்தம் ஏற்பட்டது. இதனால எனக்கு அந்த யானை தெரியுது. அதாவது யானையுடைய அபரோக்ஷ ஞானம் வந்தது. எங்க வந்து வெளியில வந்துதா உள்ள வந்துதா? உள்ளதான். ஆனா வெளியில இருக்கா மாதிரி தெரியுது. வெளியில தியானம் வரல, அபரோக்ஷமாக உள்ளதான் அபரோக்ஷ தியானம் வந்தது. சொப்னத்தையும் அப்படிதான் வந்தது. அதுதான் ரெண்டு இடத்துலயும் உள்ளதான் வந்திருக்கு, வெளியில வரல. எனக்கு தியானம் உள்ளதான் வந்திருக்கு. அதான் பிரமாண ஜானா அந்தரபரோக்ஷானுபவா இல்ல விஷயஸ்தா அபரோக்ஷதா புத்தியது. ஆனா பிரத்யட்சமா பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, அந்த தியானம் விஷயத்துல சம்பந்தப்பட்டதாக தெரியும். அங்கேயே பிரத்யட்சமா, அதுவும் அங்க பிரத்யட்சமா தெரிகிறது, இங்க பிரத்யட்சமா தெரியுது. அங்க பிரத்யட்சமா தெரியுதுன்னு சொல்ற பிரத்யட்சமும் இங்க பிரத்யட்சமா தெரியுதுன்னு சொல்ற பிரத்யட்சமும் ஒண்ணு, ஒரே பிரத்யட்சம் தான். இங்க ஒரு பிரத்யட்சம், அங்க ஒரு பிரத்யட்சம், உள்ள ஒரு பிரத்யட்சம், வெளியில ஒரு பிரத்யட்சம்னு 2 பிரத்யட்சம் ஜாகிரத்துல உண்டாரு. ஆனா தெரியறது வெளியில தெரியறாமான்னு தான் தெரியும். அப்ப இதே மாதிரிதான் அங்கேயும் சொப்பனத்தையும் வச்சுக்கோங்க. ஏகரூப பிரகாசா அந்தரபரோக்ஷானுபவ அவகுஞ்சித ஏவ ஜாகரணேத்யர்த்தா அனுபூயதே. ஜாகிரதத்துல கூட இந்த வாக்கிய விஷயங்களை பார்க்கும்போது அது ஆந்தரமான அனுபவத்தோடு சேர்த்துத்தான் தெரியும். எங்க ஞானம் எங்க தெரியுதுன்னா அங்க தெரியுது. அப்ப இங்க தெரியுதுன்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய மனசுல அந்த அபரோக்ஷ அனுபவம் இருக்கு, அந்தரபரோக்ஷ அனுபவம் இதோட சேர்த்துதான் அது தெரியுது, கலந்துதான் அது தெரியும். எந்த வஸ்துவா இருந்தாலும் அது அபரோக்ஷமாக தெரியும் போது ஆந்தரமான அபரோக்ஷ அனுபவம் இருக்கு, இது கலந்துதான் தெரியும். இதை விட்டுட்டு அந்த வஸ்துவை மாத்திரம் நீங்க பார்க்கவே முடியாது. பரோட்ச தியானத்துல கேட்கவே வேண்டாம், வஸ்துவே இந்த வஸ்து வரையில் நம்ம போக மாட்டோம். அதனால நமக்கு உள்ளதான் இந்த அனுபவம் இருக்கணும். பரோட்ச தியானம், அபரோக்ஷ தியானம் அங்கேயும் உள்ளதான் உண்டாகிறது. ஆனா வெளியில வரக்கூடிய தியானம்னு சொல்றோமே, அது இந்த காட்டிலும் வேறானதாக வேறு தியானம் இல்லை. இதுதான் அந்த மாதிரியும் தெரியுது. அத அந்தரபரோக்ஷானுபவம், அந்தரபரோக்ஷானுபவம்னா நம்ம மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய விருத்திய வச்சிருந்த சைத்தன்யம் அர்த்தம். அதுதான் விருத்தி பிரதிபலித்த சைத்தன்யம், அதுதான் அபரோக்ஷானுபவம் சொல்றது. அதோட அவகுஞ்சிதம்னா அதோட கலந்தது, அது கலந்துதான் வருது. ஜாகரணே அர்த்தா அனுபவத்தே, இதோட சம்பந்தம் இல்லாமல் அந்த விஷயம் தெரியப்படாது. அது திருஷ்டாந்தம் கொடுக்கும். அந்நா ஜடஸ்ய பிரகாசானுபவத்தே, நீங்க பார்க்கிற வஸ்துவோ ஜடம், அது தானா பிரகாசிக்கிறதுக்கே வழியே கிடையாது. உங்களுடைய அபரோக்ஷ அனுபவம் அதோட சேர்ந்து தெரியறதுனால அது தெரியற மாதிரியா. இதுக்கு திருஷ்டாந்தம் யதா தமசா அவகும்சிதோ கடஹ பிரதீப பிரபா அவகுந்தனம் அந்தரேன ந பிரகாசீபவதி ஏவம். இருட்டல ஒரு கடம் இருக்கு, அந்த கடம் பிரகாசிக்குமா?
ஏன்னா இருட்டு மூடி வச்சிருக்கு, அதனால பிரகாசிக்காது அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்றதும் தப்புதான். இருட்டு இல்லாம இருந்துட்டா மாத்திரம் அது பிரகாசிச்சு வருமோ? பிரகாசிக்காது. அதுக்கு பிரகாசம் சம்பந்தம் வந்தாதான் பிரகாசிக்கும். நமக்கு இருட்டு இல்லாத பிரகாசமும் இல்லாத ஒரு நிலையை பத்தி தெரியாதுங்கிற காரணத்தினால இருட்டு இல்லைன்னா பிரகாசம் இருக்கத்தானே இருக்கும், அதை அப்படியே வச்சிருந்து கடம் பிரகாசம். இருட்டு இல்லாட்டா அவசியம் இந்த கடம் தெரியும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஆனா அப்படி நியாயம் இல்லை. இருட்டு இல்லைங்கிறது இருட்டு மூடி இருக்கு சரி ஒத்துக்கிறேன். ஆனா இருட்டு இல்லைன்னு சொன்னா அந்த கடம் பிரகாசி விடும்னு ஒண்ணு வேணும். அந்த கடம் பிரகாசிக்கிறதுக்கு நம்ம பிரகாசம் போய் அதை பிரகாசப்படுத்தினாதான் வரும், இல்லாட்டா பிரகாசிக்க முடியாது கடம். அது அப்படிதான் அதுக்கு சொன்னாலும் தமசா அவகுண்டிதோ கடா பிரதீப பிரபா அவகுண்டனம் அந்தரேன. முதல்ல அவகுண்டம்னா அது சூழ்ந்து அப்படி சம்பந்தப்படுறது. முதல்ல இருட்டாதான் அந்த கடத்தை எல்லா பக்கத்துலயுமே சூழ்ந்து இருந்தது, அவகுண்டனம் பண்ணி வச்சிருந்தது, மூடி வச்சிருந்தது. இப்போ பிரதீப பிரப அதை மூடுறது, அதை சுத்தி விடுறது, சுத்தி அதுல வியாபித்து விடுறது. இப்ப என்ன ஆகுது, அந்த பிரதீப பிரகாசிக்கக்கூடிய சக்தி உள்ளது இல்லையா, அதோட சேர்ந்து கிடந்து நிஜமா கடம் மாற்றம் தெரியல, அந்த பிரபையோட தெரியுது. பிரபை பிரகாசிக்கும் போது இதுவும் சேர்ந்து பிரகாசிக்கும், இப்படிதான் தெரியுது. ஏவம் இதே மாதிரிதான் அனுபவம், அனுபவத்தோடு சேர்ந்துதான் மற்ற விஷயங்கள் தெரியுமே தவிர அனுபவத்தை விட்டுட்டு விஷயம் மாற்றம் தெரியுது கிடையாது. எப்புனர் விச்சேத அவபாசம் அப்படி இருந்தால் கூட நமக்கு ஒரு விச்சேத அவபாசம் உண்டு. விச்சேதம்னா என்ன, அனுபவம் எங்க இருக்கிறதாகவும் அனுபவ விஷயம் வெளியில இருக்கிறதாகவும் அப்படி ஒண்ணும் தெரியும். இப்ப பிரகாசத்தோடு இங்கே பாருங்களேன், இந்த பிரகாசம் பக்கத்தினாலதான் இந்த புத்தகத்தை என்னால பார்க்க முடியும். ஆனா வெளிச்சம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டா அங்க காமிச்ச வருதுன்னு சொல்றேன். வெளிச்சம் எங்க இருக்கு, அங்க இருக்கு, புத்தகம் இங்க இருக்கு, இப்படின்னு சொல்றது எப்படியோ இதே மாதிரிதான் அனுபவம் இங்க இருக்கு, வஸ்து அங்க இருக்குன்னு சொல்றேன். தீப புத்திர வர்த்ததே பிரகாச தத்திர வர்த்ததே அப்படின்னு சொல்றாங்க. புத்தகம் இங்க இருக்குன்னு சொல்றது அப்படி இல்லை, அது அங்க மாத்திரம் இல்லை, இங்கேயும் இருக்கு. அந்த பிரகாசம் இதோட அவபோகனம் பண்ணி அப்படியே இதை வியாபிச்சுட்டு இருக்கிறதுனால இது தெரியுது. எவ்வளவு தூரம் வியாபிக்குமோ அவ்வளவு தூரம் தெரியும் அது இல்லையா? அப்ப அதே மாதிரி நம்ம அனுபவம் அந்த விஷயத்தை வியாபிக்கும் போது விஷயம் தெரியுது. அனுபவம் இங்கே ஆனா தெரியும் போது நாம எப்படி நினைச்சிருக்கோம்னா அனுபவம் உள்ள வந்தாம இருக்கும், விஷயம் வெளியில இருக்காம. அனுபவம் உள்ள விஷயம் வெளியில இருந்து இருக்குன்னு வச்சுக்கோ, அப்ப தெரியாது. அதுதான் பரவசம். இந்த அனுபவம் விஷயத்தோட சேர்ந்தாதான் அது பிரகாசி, இல்லட்டா பிரகாசிக்காது. எப்புனர் விச்சேத அவபாசா, இதான் விச்சேத அவபாசம்னா இது வேற இடம் அது வேற இடம்னு தெரியறதுக்கு விச்சேத அவபாசம்னு சொன்னார். அது பொய்ன்னு, அது கிராந்தி. சகா ஜாகரே அப்படி மாயா விஜிதா. நீங்க மூச்சுன்னு இருக்கிற விச்சேத அவபாசம் சொல்றீங்களே, எனக்கு இங்க தெரியறது வஸ்து அங்க இருக்குன்னு, அந்த விச்சேத அவபாசமே முதல்ல மாயா விஜிதம், உண்மையாக நிரூபிக்க முடியாது. அப்படி இருக்கிற சொப்பனத்துல போய் கேட்கிறீங்களே விச்சேதம் தெரியுதுன்னு, அது மகாமோசம். இதை விட மாயா ஜாஸ்தி அங்க. சர்வஸ்ய பிரபஞ்சஸ்ய சைதன்யங்காஸ்திரயத்வா. சைதன்யம் தான் நான் சொல்லக்கூடிய ஆந்தரமான அனுபவம், பொதுவான அனுபவங்கிறது அதுதான். நீங்க எந்த வஸ்துவை பார்த்தாலும் அந்த சைதன்யத்துலதான் பார்க்க முடியுமே தவிர சைதன்யத்தை விட்டுட்டு எங்கேயுமே பார்க்க முடியும். சைதன்யங்க ஆசிரியத்வா, அது ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் ஆசிரியமாக இருக்கும். அந்த சைத்தன்யத்துக்குள்ளே 2 பாகம் 3 பாகம் போட்டு ஒரு சைத்தன்யம் இங்கே ஒரு சைத்தன்யம் அங்கே அப்படின்னு பிரித்து போட்டுடலாம்னா அது பண்ண முடியாது. சைத்தன்யத்தை நிறம் சத்திய பிரதேசாபாவா. சைத்தன்யத்துல அம்சமே கிடையாது, ஒரு அவயவமே கிடையாது. இந்த சைத்தன்யம் அந்த சைத்தன்யமே கிடையாது. சைத்தன்யம்னா ஒண்ணுதான், அந்த 2வது சைத்தன்யத்துக்கு வரவே இல்லை. ஆக பிரதேசம்ங்கிறது கிடையாது. சைதன்யத்தினுடைய இந்த பிரதேசத்துல நான் இருக்கேன், சைதன்யத்தினுடைய அந்த பிரதேசத்துல கட்டம் இருக்குன்னா பிரதேசம் ஏன் சைதன்யத்துல ஒரே சைதன்யம் தான். சரி, இந்த பிரதேசம் அந்த பிரதேசம்னு எதை வச்சு சொல்லணும்? பிரபஞ்சத்தை வச்சு சொல்லணும். பிரபஞ்சத்தை வச்சு அதை பிரதேச வேதத்தை கல்பனை பண்ணணும். சைதன்யத்துல பிரதேச வேதத்தை கல்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த இடத்துல அது இருக்கு, இந்த இடத்துல இது இருக்குன்னு திருப்பி சொல்லணும். இதுதான் அங்கோன்யாசனம் சொல்றது. இப்படிதான் இருக்கு, வேற வழி.
இது திருஷ்டாந்தத்துக்கு ஆகாசத்தை சொல்லிக்கலாம். சைத்தன்யம் நமக்கு புரியாதுங்கிறதுனால ஆகாசத்தை திருஷ்டாந்தமா கொடுக்கும். ஒரு ஆகாசத்துல 2 பக்ஷி பறந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்ஷி முன்னாடி பறக்கிறது, இன்னொரு பக்ஷி பின்னாடி பறக்கிறது. இந்த 2 பக்ஷி இருக்கா ஆகாசத்துல. இந்த 2 பக்ஷியும் ஆகாசத்துடைய ஒரே பாகத்துல இல்லை. ஒண்ணு முன்ன பின்னேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அது ஆகாசத்தினுடைய வேறு பாகத்துல பூர்வ பாகத்துல ஒரு பக்ஷியும் பின் பாகத்துல இன்னொரு பக்ஷியும் இருக்கு. அப்ப ஆகாசத்துக்கு எது பின்பாகம் எது முன்பாகம் உண்டாயிருக்க? ஆகாசத்துக்கு பொது பாகம் பச்சாத் பாகம்லாம் ஒண்ணும் கிடையாது, ஒரே ஆகாசம். அது எதை வச்சு சொல்றதுன்னா பக்ஷிக்கு உண்டு, பக்ஷியை வச்சு சொல்றோம். பக்ஷி வச்சு அது பூர்வ பாகம். பக்ஷியை வச்சு ஆகாசத்துக்கு ஒரு பிரதேசத்தை கல்பிச்சுட்டு அந்த பூர்வ பிரதேசத்துல அந்த முதல் பக்ஷி பறக்கிறதாகவும் பின்னாடி வரக்கூடிய பக்ஷி அதுக்கு அடுத்த பிரதேசத்துல பறக்கிறதாகவும் சொல்றோம். என்ன சொல்றது? வேணைவ கல்பிதே தேசே யோம்னி யத்வத் கதாதிகம். இப்படிதான் கல்பித்திருக்கு, வேற வழியே கிடையாது இருக்கு. அப்போ ததா ஜீவாச்சரியா வித்யாம் மன்யந்தே ஞான கோவிதா. ஆத்மாவோட அவித்யை இருக்கு. அவித்யை வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஜீவன், அது ஈஸ்வரன் அப்படிங்கிற பேதம் வந்தது. ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற. அவித்யை யார்கிட்ட இருக்கு? ஜீவன் கிட்ட இருக்கு. ஜீவனே முதல்ல வந்தது ஈஸ்வரனால தானே, இல்ல அவித்யால தானே. அவித்யை வந்ததுக்கு அப்புறம் ஜீவனா, ஜீவன் வந்ததுக்கு அப்புறம் அவித்யா கேட்கப்படாது. இதே மாதிரிதான் அவித்யை எங்க இருக்குன்னு தெரியுதோ அதுதான் ஜீவன் வச்சுங்களேன். அதுதான் சொல்லிட்டாரு, இது எல்லாமே முதல்ல அவித்யாவில் நிமித்தம். தப்பித நிரம்சஸ்ய பிரதேச பேத அபாவா பிரபஞ்ச பேதேனைவ தத் கல்பிதாவச்சேதம் தத் அவச்சனமிவ பகிரிவ அந்தரிவ பிரகாசதே. இந்த பிரபஞ்சம் என்னமா இருக்கிறதுனாலதான் அந்த சைதன்யம் வெளியில பிரகாசிக்கிற மாதிரியும் உள்ளே பிரகாசிக்கிற மாதிரியும், உள்ளே வெளியிலே அப்படின்னு 2 வேதத்தை வச்சு பிரகாசிக்கிறார். உள்ளுக்குள்ளே வெளியில தத் தூரே தத் வந்திதே தது அந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாக்கியதா. எது அந்தகான சொல்றோமோ அதுதான் சைத்தன்யம் தான். பகின்னு சொல்றதும் சைத்தன்யம் தான். அதுல அந்தரகா பாக்கியகான ஒன்றும் கிடையாது. நாமளா ஒரு அவதியை கல்பனை பண்ணிட்டு இதை வச்சு இங்க இருந்தா இது உள்ளேன்னு பேரு, அது இருந்தா அங்க வெளியேன்னு. எப்பவுமே உள்ளே வெளியேங்கிறது நம்மளுடைய ஒரு விவசாயீனம் தான். எது உள்ளே எது வெளியிலேன்னு கண்டே பிடிக்க முடியாது. ஒரு வாசல் ஒரு இது வச்சுட்டோம்னு வச்சிருந்தோம், இன்னும் அங்க ஒண்ணும் இதெல்லாம் போடல, பூரா ரூம் கட்டலைன்னு வச்சிருக்கோம். ஒரு இதை மாத்திரம் கட்டிட்டு செவரு, இந்த செவத்தை வச்சிருந்தோம்னா இது உள்ளையா அது உள்ளையா, எது வெளியில எது உள்ளேன்னு வச்சுக்கிறதுக்கு உள்ளே வெளியே நாம கல்பனை பண்ணோம். இந்த இடத்துல இப்படி ரூம் வர போறதா அப்படின்னா இது உள்ள இது வெளியில, நம்மளுடைய கல்பனை தான். இதுக்கு எல்லாமே இப்படிதான் கல்பனையே தான், நாமளா வச்சுட்டு பண்றது. அதனால பிரபஞ்ச பேதேனைவ அந்த கல்பிதாவச்சேதம் தது அவச்சின்னமிவ பகிரிவ அந்தரிவ பிரகாசது. எல்லாத்தையும் இவா சேர்க்க வேண்டியது, வேற வழி. ஆக இப்ப என்னாச்சு? சொப்பனத்துல உங்களுக்கு அவ்வியாப்தின்னு நீங்க தோஷம் சொன்னீங்க. ஏன்? 2 காரணம். பரத்திர பரன்னு 2 காரணமே இங்க. சுத்தியில ரஜதம்னு சொல்ற மாதிரி நாங்க பார்த்த யானை இன்னொன்னு யானையா பார்த்தேன்னு சொல்லி இன்னொன்னு காரணமே அப்படின்னு ஒண்ணு. நிரூபகான்னு சொல்றது அந்த சமஸ்காரத்தோடு சேர்ந்து வேற ஒரு ஞானம், அதுல வேற ஒரு காரணம் சொல்லியாருன்னா அது இல்லையே அப்படின்னு 2 யுக்தியால அவ்வியாப்தம் சொன்னா இவரே சொல்றா 2மே இருக்கு. அந்த யானையா தெரிஞ்சது எது தெரியுமோ? சைத்தன்யம் யானையா தெரிஞ்சிருக்கும். சைத்தன்யமா தெரியாமல் அந்த மனோவிச்சன்னமான சைத்தன்யம் யானையாக தெரிஞ்சதுன்னு சொன்னா வேறதானே வேறையா தெரிஞ்சிருக்கு. அதனால பரத்திர பராவதாக வந்து அப்புறம் வெறும் சம்ஸ்காரம் மாத்திரம் இதுக்கு போராடி என்று தெரியறதுக்கு அதுக்கு தோஷம் வேணும். அந்த அதிர்ஷ்ட விசேஷம் கர்ம விசேஷம் அந்த சம்ஸ்காரத்தை கலந்து விடணும். இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால வெறும் ஸ்மிருதின்னு இதை சொல்ல முடியாது. அதனால நான் இந்த ஸ்மிருதி ரூபம் தான் சொல்லணுமே தவிர ஸ்மிருதின்னு சொல்ல முடியாது. ஆகையால நான் சொன்ன தர்ஷனம் தெரியாதான். அசவான்னு சொல்றதற்கு இது சொந்த மதம் இல்லை. என்ன இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். இதுல என்ன சொல்றாருன்னா நையாயிகள்லாம் சந்தோஷப்பட்டணுங்கிறதுக்காக சொல்ற விஷயம். விகாதாசௌ மனோமாத்திர கோச்சரவு சர்வத்திர அத்தியாசாரோ விஜேதே ந பரத்திரேதி விருஷ்யதே
சொன்னேன். இதுல உங்களுக்கு திருப்தி இல்லையா, உங்களுக்கு கொடுக்க முடியாது சொல்றேன். திக்கு ஆகாசம் இல்லையே, இல்லைன்னா ஆகவே ஆகணும். எங்க பார்த்தாலும் ஒரு ஆகாசமோ அல்லது திக்கோ இருக்கத்தான் இருக்கு வியாபகமா. அதனால சொப்பனத்துல கூட அது இருக்கத்தான் இருக்கு. அந்த திக்குல தெரியுது, ஆகாசத்துல தெரியுது, ஆகாசத்திலேயே தெரியும். ஆகாசத்துல நீளம் தெரியறதா இல்லையா, நீளம் நபகா, இன்னைக்கு ஆகாசம் நீளமாக தெரிகிறது அப்படின்னு சொன்னாக்க என்ன, ஆகாசம்ங்கிறது அதிஷ்டானம், அதுல நமக்கு தெரியுது நீல ரூபம், இல்லாததுதான் அதுல தெரிகிறது. இப்படி பார்க்கறதுக்கு ஆகாசம் அதிஷ்டானம் ஆகலாம் இல்லையா. நீளமாக இல்லாத ஒண்ணு ஆகாசம்ங்கிறது நீளமாக தெரியுது சொன்னா இது பரஸ்பர பராவகாசம் தானே. இந்த ஆகாசத்துல யானை தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. சொப்பனத்துல ஆகாசம் தெரியுறதா இல்லையா, அந்த ஆகாசத்துல யானை தெரிஞ்சது, திக்குல யானை தெரிஞ்சது. நான் கிட்ட முன்னாடி சொன்னது சைத்தன்யத்துல யானை தெரிஞ்சதுன்னு சொன்னேன். சுத்தியில ரஜதம் தெரியுதுன்னு சொல்ற மாதிரி சைத்தன்யத்துல யானை தெரிஞ்சதுன்னு. இப்போ ஆகாசத்துல யானை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, திக்குல யானை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அதனால பரஸ்பர பராவகாசம் சொல்றது எனக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் சொல்லுவேனா சொல்லிக்கலாம். ஜீவாகாசவு மனோமாத்திர கோச்சரவு, அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சுதுன்னு சொன்னா, கண்ணெல்லாம் இல்லாம எப்படி அவனால அதை பார்க்க முடியும்னு சொன்னா மனசால பார்க்கலாம். மனோமாத்திர கோச்சரவு சர்வத்திர அத்தியாச ஆதாரம். இவன் ஞான இதெல்லாம் அத்தியாசம் பண்றதுக்கு ஆதாரம், பரஸ்பரன்னு சொல்லக்கூடிய ஆதாரமாக இதையே எடுத்துக்க முடியும். சர்வ ஆதார வித்தியதே இது பரஸ்பரேது இருப்பது. அந்த பரஸ்பர பராவகாசங்கிற லட்சணத்துக்கு ஒரு விரோதம்